தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 2ஆம் நாள் 14/2/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பல ஆலயங்களில் இந்த சுக்கிரவார உற்சவங்கள் நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே சாயங்கால வேளையிலே சுக்கிரவார உற்சவம். அவ்வாறான அந்த உற்சவங்களிலே நாமும் கலந்து இந்த கூட்டு பஜனைகள், பொதுவாக இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் வீட்டிலே உள்ள பிள்ளைகள் எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே காலையிலே அவர்களுக்கு பாடசாலைக்கு போக வேண்டும். எனவே கோவிலுக்கு செல்வதற்கு நேரம் போதாது என்றிருந்தாலும் மாலை வேளையிலே கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளை சாயங்கால வேளையிலே அருகிலே உள்ள ஆலயங்களுக்காவது அழைத்து செல்லுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அவ்வாறு ஆலயங்களுக்கு அழைத்து செல்வது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் கோவிலுக்கு போனால் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவதோ அல்லது விளையாடி கொண்டிருப்பதோ அங்கும் இங்கும் ஓடித் திரிவதோ இவற்றையெல்லாம் இந்த இளம் பராயத்திலேயே பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை நல்ல ஞானம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வகையிலே, தெய்வீக சிந்தனை வருகின்ற வகையிலே அவர்களை அரவணைத்து அன்பாக அந்த பிள்ளைகளை ஆலயத்திலே இவ்வாறு தான் வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு வழிபட்டார் என்பதை சேக்கிழா பெருமான் பெரிய புராணத்திலே கூறியிருப்பார். நேற்றைய தினமும் நான் அந்த தேவாரத்தை சொன்னோம். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக. இந்த புலன்கள் 5க்கும் செல்லுகின்ற அறிவை கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தினாராம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏனைய 4 புலன்களுக்கும் அந்த அறிவு செல்லாமல் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற அந்த கரணங்கள் உள்ளே இருக்கின்ற இந்த அந்த கரணங்கள், இதிலே அந்த சிந்தையாக. அவ்வாறு எண்ணங்களோடு கூடவும் குணமொரு 3இல் திருந்து சாத்விகமாக. இந்த குணங்கள் 3 குணங்களை சொல்வார்கள். ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். அது இந்த சாத்வீகம், இந்த குணமொரு 3இல் திருந்து சாத்வீகமாக. இந்த குணம் சாத்வீக குணம் பெற வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் தினமும் இந்த 3 வேளையிலே இந்த 3 குணங்கள் இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சில வேளைகளிலே நாங்கள்
எப்படிப்பட்ட ஆற்றல்களை எல்லாம் கொண்டிருக்கின்றோம் என்று நினைந்து கடவுளுக்கு நன்றி கூற மறக்கின்றோம். உதாரணமாக எங்களுக்கு ஐம்புலங்கள் இருக்கின்றன. கேட்பதற்கும் பேசுவதற்கும் ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சிலர் இந்த ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு செவிப்புலன் இல்லாமலும் அதனால் அவர்கள் பேசுவதற்கும் முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மாற்றுத்திறனாய்வு என்று சொல்லுகின்ற இந்த மக்களை நாங்கள் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள், அவர்களை பராமரிக்கின்றார்கள். அவர்கள் இந்த தடைகளிலே இருந்து மீள முடியுமா என்று பல சிகிச்சைகளை பெறுகின்றார்கள். இயேசு செய்த அற்புதங்களிலே ஒன்று, இப்படிப்பட்ட கேள்வி புலன் இல்லாதவர்கள், பேச முடியாதவர்களை அவர் குணப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இயேசுவினுடைய புதுமைக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்தல் என்பது ஆன்மீக வாழ்விலே அல்லது மனித வாழ்விலே அவசியமான ஒரு விடயமாகும். கேட்பதும் பேசுவதும், நாங்கள் ஒரு முறை பேசுகின்ற பொழுது இருமுறை நாங்கள் கேட்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் 2 காதுகளும் ஒரு வாயும் இருக்கின்றது. நாங்கள் சில வேளைகளிலே அதிகமாக பேசுகின்றோம். பேசுவதனாலே எங்களுடைய கருத்தை நாங்கள் திணிக்கின்றோம். நாங்கள் சரி என்று நாங்கள் வாதாடுகின்றோம். இந்த பேசுவதனாலே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக, மற்றவர்களுக்கு உதவியாக, அவர்களுக்கு இனிமையானதாக நாங்கள் பேசாமல் அவர்களை புண்படுத்துகின்றவர்களாக, காயப்படுத்துகின்றவர்களாக, தூற்றுகின்றவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அடிக்கடி பலர் எங்களுக்கு சொல்லலாம், தங்கள் மனம் உடைந்து போய்விட்டார்கள், தங்களுடைய உள்ளத்திலே காயங்களை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம். ஆனால் இங்கு இயேசு இந்த வாய் பேசாதவர்களுக்கு பேச்சு திறனையும், காது அல்லது கேளாதவர்களுக்கு செவி புலனையும் கொடுக்கின்ற அந்த புதுமையிலே நீங்கள் கேட்பதற்கும் பேசுவதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. அது கடவுளுடைய வல்லமையினாலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனாலே சரியானவற்றை பேசுவதற்கும் மற்றவர்களுடைய அழுகுரல்களுக்கும் நன்மையானவற்றிற்கு நாங்கள் செவிமடுப்பதற்கும் அழைக்கப்படுகின்றோம். சற்று சிந்திப்போம், எவ்வளவு தூரம் என்னுடைய பேச்சிலே கனிவிருக்கின்றது, என்னுடைய பேச்சு எப்பொழுதும் மற்றவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்கின்றது. நான் பேசுவதனாலே அவர்கள் பல அறிவையும் தெளிவையும் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். மற்றவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்வதற்கு, அவர்களோடு இந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எவ்வளவு தூரம் அது உதவியாக இருக்கின்றது என்றும், எவ்வளவு தூரம் நாங்கள் கடவுளுக்கு செவிமடுக்கின்றோம், அடுத்திருப்பவர்களுடைய துன்ப துயரங்கள், அவர்களுடைய கதைகளுக்கு, அவர்களுடைய பேச்சுகளுக்கு நாங்கள் செவிமடுப்பதனூடாக அவர்களையும் நாங்கள் மதிக்கின்றோம். அதனால் எங்களுடைய வாழ்வும் மேம்படுத்தப்படுகின்றது என்று இப்படியாக கிறிஸ்து இந்த புதுமையினூடாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார். நாங்கள் கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். திருத்தந்தை அவர்கள் இம்முறை அவருடைய திருப்பயணம் என்று சொல்லி ஒருங்கிணைந்த பயணம் என்று அழைத்த இந்த திரு அவையை கேட்கின்றார். நீங்கள் உங்களோடு இருக்கின்றவர்களுக்கு செவிமடுங்கள் என்று. இந்த உலகத்திலே நாங்கள் தள்ளி வைத்தவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் அல்லது பிரச்சனைகளோடு துன்பங்களோடு இருக்கின்றவர்களுக்கு செவிமடுங்கள். எதையோ அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன என்று செவிமடுப்பது. ஒருவர் பேசுகின்றார் என்று சொன்னால் நாங்கள் அவர் பேசுவதற்கு முதலே நாங்கள் தீர்மானித்து விடுவோம். அவர் இதைத்தான் சொல்லுவார், இதைத்தான் சொல்லுகின்றார், இதைத்தான் சொல்லுவார் என்று சொல்லி நாங்கள் அவரை பற்றி ஒரு முற்சார்பு எண்ணங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அவர் உண்மையிலே எதை சொல்ல விரும்புகின்றார்,
சற்று ஆழமாக நாங்கள் செவிமடுப்போம். இந்த செவிமடுப்பதனூடாக எங்களுடைய உள்ளத்திலே சில மாற்றங்கள் எழுகின்றன, புதிய உணர்வுகள் எழுகின்றன. புத்துயிர் பெற்றவர்களாக அல்லது புதிய விளக்கங்களை பெற்றவர்களாக நாங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் ஒரு வித்தியாசமாக நேர்கோணத்தோடு நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். கடவுள் எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே பேசும், உம்முடைய அடியவன் கேட்கின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த கீழ்ப்படுகின்ற மனப்பான்மையோடு திறந்த உள்ளத்தோடு நாங்கள் அயலவர்களுக்கு செவிமடுப்போம். அந்த அயலவர்களோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர்களை வாழ வைக்கின்றவர்களாக, அவர்களை ஆற்றுப்படுத்துகின்றவர்களாக, அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றவர்களாக, அவர்களை வழிநடத்துகின்றவர்களாக, அவர்களோடு நாங்கள் ஒத்துணர்வு கொள்ளுகின்றவர்களாக நாங்கள் பேசுவோம். அதன் வழியாக ஆண்டவருடைய நல்ல சமூகத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு எங்களை இறைவன் ஒரு கருவியாக பயன்படுத்துவாராக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மா லா தஃஅலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளையிடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான்.
அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை ஒரு எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.